சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 4 சவரன் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்திருக்கிறார் மாட்டு வியாபாரி. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் விவரம் என? தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரா? சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தம் பகுதியை சார்ந்தவர் சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி. இவர் கணவர் இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்தார். இவர் மாடு ஒன்று வாங்கி வளர்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். இதனால் அவரது வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் ஒரு மாடு வாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 23ஆம் தேதி ஏழுமலை இந்த மூதாட்டியை அழைத்துக் கொண்டு மாடு வாங்கி தருவதாக அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் தனியாக அவர் மட்டும் வீடு திரும்பி இருக்கிறார். அப்பொழுது இந்த மூதாட்டியினுடைய மகன் அந்த மாட்டு வியாபாரியிடம் எனது தாய் எங்கே என்று கேட்டதற்கு அவர் உங்களுடைய தங்கை வீட்டிற்கு சென்று விட்டார், பேருந்தில் சென்றிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய தங்கை வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது அந்த மூதாட்டி அங்கு வரவில்லை என்று தெரிந்தது. இதனையடுத்து அவர் எங்கு சென்றார் என்ற குழப்பத்தில் அந்த மூதாட்டியினுடைய மகன் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போன மூதாட்டி குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையில் அந்த மாட்டு வியாபாரி ஏழுமலை மூதாட்டியை கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த மூதாட்டி அணிந்திருந்த 4 சவரன் தங்க நகைக்கு ஆசைப்பட்டு அந்த மூதாட்டியை கொலை செய்து சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் அந்த மூதாட்டியின் உடலை வீசியது தகவல் தெரிய அந்த மூதாட்டியின் உடல் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மாட்டு வியாபாரி ஏழுமலை கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். பாலவேல், விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.